வேண்டுகிறேன் உங்களை. கட்டபொம்மன் ஓர் வார்த்தைக்காக காத்திருக்கும் 8000 படை வீரர்களின் நம்பிக்கை தகர்ந்து விடக்கூடாது என்றோ. போரிலே எட்டயபுரத்து வீரர்களும் நம் எதிரே வருவர். நம் இனத்தை நாமே அளித்த இழிவு நாளைய சரித்திரத்தில் ஒரு உதாரண பொருளாகி விடாதா? நாளை வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் செல்வோம். எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசிப்போம். அவன் காலடியில் நல்லதொரு முடிவை காண்போம். செல்வோம். நீண்ட நாள் கழித்த நெடுந்தூர பயணம். நேரில் சந்தித்து உரையாட வேண்டும் போல் என் மனதிற்கு பட்டது. தேரேறி வந்து விட்டேன். தென்னகத்து நடப்புகளை எல்லாம் அறிந்திருப்பீர்களே? அனைத்தும் அறிவேன். வெள்ளையக்காரர்கள் பாஞ்சாலங்குறிச்சியின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதையும் அறிவேன். அவருடைய திட்டம் கட்டபொம்மனுக்கு எதிரே தூள் தூளாக போய்விடும். கட்டபொம்மா துப்பாக்கி பீரங்கி போன்ற நவீன ஆயுதங்களை கடல் வழியாக குவித்துக் கொண்டிருப்பதாக என் தூதுவன் மூலம் நான் அறிந்தேன். அவர்கள் உயிருக்கு பயந்த கோழைகள் 1000 ஆயுதங்களை இறக்குமதி செய்வர். கட்டபொம்மனின் வாளுக்கும் வேலுக்கும் பதில் சொல்லட்டும் மார்க்கலாம் பரங்கி தலையர்கள். நண்பரே, போரிலே தங்களுடைய நிலைப்பாடு? எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களின் விருப்பத்திற்கேற்பவே இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சியின் சீருடை அணிந்து என் நாட்டு போர் வீரர்கள் உங்களோடு கலப்பர். காவிரி கரையிலே பலபோக நெல் விளைச்சல். பாஞ்சாலங்குறிச்சியில் பஞ்சம் என்ற பயம் வேண்டாம். பட்டினி என்றால் என் நாட்டு நெல்மணிகள் உங்கள் நாட்டு பசியை போக்கும். நண்பர் கூறுவதை கேட்பதற்கு பெருமையாக இருக்கிறது. நண்பரே, ஆபத்து வந்தால் அடியேன் உங்கள் உதவியை நாடுவேன். அதுவரையில் வெற்றியும் இழப்பும் கட்டபொம்மனை சார்ந்ததாகவே இருக்கட்டும். நண்பரே, எத்தனை நாளிகை தான் நின்று கொண்டே பேசுவது? வாருங்கள், வண்ணமலர் பூங்காவுக்கு செல்வோம். செல்வக்குமரா, சூரனை வதம் செய்தவனே, வேலெடுத்து வீசி காட்டி வீரவழி தோற்றுவித்த அண்ணலே, கேட்டோருக்கெல்லாம் அள்ளி அள்ளி இந்த கைகள் இன்று உன்னெதிரே கைகூப்பி நிற்கின்றது. யார் செய்த தவறோ? ஆனால் அடியேன் தவறளிக்கவில்லை. பணியச் சொன்னார்கள், மறுத்தேன். அடிமையாக சொன்னார்கள், ஆணவத்தோடு எதிர்த்தேன். போர் என்றார்கள், புறப்பட்டு விட்டேன், எதிர்த்து போர் புரிய. அழியும் குடும்பங்கள் எத்தனை ஆயிரம் என்பது அடியேனுக்கு தெரியவில்லை. உன் கருணை இருந்தால் அது எங்களுக்கு குறைவாக இருக்கும். பக்தியில் பாஞ்சாலங்குறிச்சி சிறிதளவும் பிசகவில்லை. நீதி நெறிமுறைகளில் சிறிதளவும் பழுதாகவில்லை. எங்குல மக்கள் மீது திணிக்கப்படும் இப்போரில் நாங்கள் பரங்கித் தலைவர்களை வென்றுவிட்டால் மீண்டும் உன் சன்னதி முன் இதுபோல் நின்று குதூகலிப்பேன். ஒருவேளை வீழ்ந்துவிட்டால் நாளைய சரித்திரத்தில் சுதந்திரத்தை பற்ற வைத்தவன் தென்பாண்டி தமிழர் என்று பொறிக்கப்படும். உத்தரவு கொடுக்கிறேன். சில நாட்களாக நடப்பவற்றை எல்லாம் கவனிக்கும் போது இந்த குருடியின் வாழ்வில் இருள் சூழ்வது போல் உணர்கிறேன். இரவு நேரங்களில் ஆந்தைகள் அலறுவதும் நாய்கள் அழுவதும் என் காதுகளில் உரைத்துக் கொண்டே இருக்கிறது. தாங்கள் அரண்மனையில் இருந்து வர சிறிது தாமதமானாலும் என் மனது பல்வேறு சிந்தனையில் கவலையால் துடிக்கிறது. சுவாமி, கவலையால் துடிக்கிறது. சௌந்தரவல்லி, போர் என்றதும் போர் வீரனின் மனைவி கவலைப்படுவது சகஜம் தானே. கேட்கும் பட்சிகளின் குரல் அனைத்தும் ஆந்தையின் குரலாய், நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் அமங்கலமாய் தெரிவது பெண்டிற்கொன்றும் புதிதில்லையே. இல்லை சுவாமி, நீங்கள் சொல்வது ஒருபுறம் சரியாக இருந்தாலும் என் மனதிற்குள் அச்சம் அகலுவதாக தெரியவில்லையே. அதப்படி அகலும். போர்க்களமும் கொலைக்களமும் அடியேனுக்கு ஒன்றுதானே. தவறிழைத்தவன் கொலைக்களத்திற்கு செல்வான், தட்டி கேட்டவன் போர்க்களத்திற்கு செல்வான். 2 இடங்களிலும் இறுதி தீர்ப்பில் கிடைப்பது மரணம் தானே. அதனால் உனக்கு ஏற்படும் அச்சம் எனக்கு ஏற்படுவதில்லை அடி பெண்ணே. போர் செய்யாமல் பேசி தீர்த்து கொள்ளலாமே உங்கள் அரசர். அன்பாய் பேசி தீர்க்க இது ஒன்று மண்டை நாட்டு பிரச்சனை அல்ல. பிழைக்க வந்தவன் நம்மை அடிமையாக்க நினைக்கும் மத்திய அவசிய போர், அவனை அழித்தொழிக்க நினைக்கும் மத்திய அவசிய போர். சுந்தரவல்லி, அந்தி சாயும் வேளையிலே நிலா முற்றத்திலே கும்மியடித்து குலவை பாட்டு பாடும் நம்குல கன்னியர்களின் கற்பை களவாட நினைக்கும் கைவர்களுக்கு எதிரான போர். சௌந்தரவல்லி, இல்லை, நான் தவறென்று சொல்லவில்லை. தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும். ஆனால் அதனுடைய விலை உயிராகிவிடுமே என்ற பயம்தான் எனக்கு. உணவிட்டு உடல் வளர்த்தவனுக்காய் உயிர் கொடுப்பதில் அடியேனுக்கு கடுகளவு கூட பயமில்லை. சொந்த பந்தங்களுக்காய் போர்க்களத்திலே வாழ்வீசி உயிர் துறப்பதில் அடியேனுக்கு எள்ளளவு கூட அச்சமில்லையடி. போர்க்களத்திலே துப்பாக்கியால் குண்டுகளை வீசுவார்கள் என்று சொல்வீர்களே. சௌந்தரவல்லி, உயிர் வைத்து என் மன்னவன் தோற்றதாகி விடாதா? என் மன்னவனுக்காக நான் வாழ் ஏந்தி போர்க்களத்திலே போர் புரிய வேண்டாமா? சொல்லம்மா. அத்தனை
அத்தான், நமக்கு பிறக்கும் பாலகன் என் தந்தை எங்கே என்று கேட்டான். நான் என்ன பதில் சொல்வேன் அத்தான்? நான் என்ன பதில் சொல்வேன்? சௌந்தரி, என் மகனிடம் கூறு, உன் தந்தை நாட்டை காக்க நடந்த போரிலே மாண்டு விட்டார் என்று. ஐயோ ஐயோ அத்தான், மகிழ்ச்சி அடைவான். அப்படி சொல்லாதீர்கள். அந்த இழிவு சொல்லை கேட்க என் இதயத்தில் இடமில்லை அத்தான், என் இதயத்தில் இடமில்லை அத்தான். சௌந்தரவல்லி, மீண்டும் ஒரு முறை நாம் சந்திக்க வேண்டும் என்று கொடுப்பினை இருந்தால் யாரம்மா தடுப்பினை போட முடியும்? முற்றத்திலே முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வை. நீ ஏற்றி வைத்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அடியேன் போர்க்களத்திலே எதிரிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறேன் என சந்தோஷம். ஏற்றிய விளக்கு அணைந்து விட்டால் அடியேன் போர்க்களத்திலே மடிந்து விட்டேன். சௌந்தரவல்லி, என் மன்னவன் நாடெங்கிலும் ஆயிரம் ஆயிரம் மன்னதான சத்திரங்களை அமைத்துள்ளார். நீயும் நம் பாலகனும் அங்கே சென்று தஞ்சமடைந்து விடுங்கள். மாதங்கள் பலகலிக்கும். உன் பாலகனுக்கு நடைபழக கற்றுக் கொடுக்கும் போது எதிரிகளை எதிர்க்க வாழ்வேச கற்றுக்கொடு என் கண்ணே. வாழேந்த கற்றுக்கொடு. தமிழில் இல்லாத வார்த்தை என்று தோல்வியும் பயமும் தமிழிலே இல்லை என்று அவனுக்கு எடுத்துரை. ஏற பார்க்கிறாய், ஏன் அழுகிறாய்? சுந்தரவல்லி, அத்தான் போர்க்களத்திற்கு செல்லும் நேரம் வந்து விட்டதடி என் கண்ணே. ஒரே ஒரு முறை அத்தான் சென்று வாருங்கள் என்று சிரித்து வடையெடுப்பு கண்ணே வழியிடும். தனியாக விட்டு விட்டு நான் என்னத்தான் செய்வேன்? நான் என்ன செய்வேன்? சௌந்தரவல்லி, அழுத கண்ணில் வடிந்த நீர் பிறந்தாகும் தீர்த்ததில்லை. இயம்புவதும் புலம்புவதும் பிறருக்கு தெரிவதில்லை. சௌந்தரவல்லி, அத்தானே, அத்தான் சென்று வாருங்கள் அத்தான் என்று எப்போதும் கலகலவன சிரிப்பாயே, அப்போது சிரித்த வழி எனக்கு என் கண்ணே. சௌந்தரவல்லி, என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் இன்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதிலென் விம்மல் தனியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மெல்ல, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மெல்ல. வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை
செய்ததடி. பேருக்கு பிள்ளையுண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளையுண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் அழிந்தது பஞ்சாலங்குறிச்சி கோட்டை. படி படியானது கட்டபொம்மனின் கனவுகள். வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் என்று இழிவாக பேசுவாயே கட்டபொம்மா, இன்று உனது நிலையை நீ அறிந்து பார்த்தாயா? பயப்பட மாட்டானாம், பயப்பட. எங்களது துப்பாக்கியின் பிறங்கின் முன்னால் உனது இட்டிமாலும் தூள் தூள். வெள்ளைக்காரர்கள் என்று இழிவாக பேசியவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி விட்டோம். நீங்க கட்டபொம்மனுக்கு போட்ட போடல அவன் பின்னாடி நின்ன குட்டி பயலுள்ள நம்மகிட்ட சரண்டர் ஆயிட்டானுங்க. தெரியும் எட்டப்பா, நன்றாக தெரியும். தமிழர்கள் முதுகிலே எலும்பில்லாதவர்கள், தனியாக நிற்க தைரியம் இல்லாதவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். எட்டப்பா, இன்னும் ஒரு இரு நாட்களில் பாஞ்சாலங்குறிச்சியில் எங்கள் நாட்டு கொடி பறந்துவிடும். உங்க நாட்டு கொடி பறக்க போற நாளை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏட்டப்பா, 7000 தமிழ் இளம் பெண்களை எங்கள் நாட்டு போர் வீரர்கள் கடத்தி வந்துள்ளார்கள். 2 மாதமாக போர் போர் என்று சோர்வுற்ற அவர்களுக்கு இந்த இளம் பெண்களை இரையாக்குவோம். நீங்க என்ன ஒரு தங்கமான மனசு தர உங்களுக்கு. கண்தானம், பொன்தானம், மண்தானம், இப்படி எத்தனையோ தானத்தை கேள்விப்பட்டிருக்கு. இப்பதான் தடவையா பெண் தானத்தை கேள்விப்பட்டது. ஏற்றப்பாரு, வெள்ளைக்காரர்களை பற்றி நீ புரிந்தது மிக மிக குறைவு. போக போக நீ இன்னும் நன்றாக புரிந்து கொள்வாய். கட்டபொம்மன் அமைச்சர் தானாதி பிள்ளைவர்களை உயிருடன் முடித்து வந்துள்ளோம். இழைத்து வாருங்கள் அந்த இந்தியன் டாக்கை. மாற்றிக்கொண்டாயா? கட்டபொம்மனோடு இருக்கும்போது கட்டி கட்டி பேசுவாயே, எங்கே பேசு பேசு பேசுடா பேசு. கட்டபொம்மனை விட்டு வந்திருந்தால் இன்று நாடு நகரம் எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமே. என் உடன்பிறப்புகள் சிந்திய ரத்த வெள்ளத்திலே கால் தோய்த்து நடந்து வந்த கபடதாரியே, என் தாய் பிறக்கும் போதே பொய் பேசாமை, கள்ளமுறையாமை, வஞ்சகம் செய்யாமை என அனைத்தையும் ஒன்றாய் ஊட்டியவள் உன் தாய் போலன்று. மதுவை ஊற்றி கொடுப்பாள், மாதுவை காட்டிக் கொடுப்பாள், களவை கற்றுக் கொடுப்பாளடா. நாங்கள் நாகரிகம் பிறந்த மண்ணிலே வந்தவர்கள். பெரிய நாகரிகம். சூதுவாது அறியாய மண்ணிலே விபச்சாரத்தையும் வஞ்சகத்தையும் தலைவிரித்தாடச் செய்தவர்கள். இதுதான் நீங்கள் கொண்டு வந்த நாகரிகமோ? உங்கள் நாட்டு பெண்கள் குடிக்க மது வேண்டும் என்றால் பிறன் குடில் மாறி துயில் எழுவர். எங்குல பெண்களோ பெற்ற குழந்தைக்கு பசி என்றால் கூட ரத்த பால் ஊட்டுவார்களே தவிர பிறன் மடி அறியாதவர்கள். இந்த கற்பு இன்று இரவோடு இரவாக அழிந்துவிடும். எங்கள் நாட்டு முள் வேலிக்குள் அடைப்பட்டுள்ள உங்கள் நாட்டு கன்னி இளம் பெண்கள் 7000 பேர் என்று இரவோடு இரவாக அழிந்து விடுவார்கள். கற்பு என்பது எங்களது தாய்மண்ணோடு பிறந்த ஒன்று. எங்கள் நாட்டு கன்னியர்கள் மேல் அவர்கள் விருப்பமின்றி மூச்சு காற்றுப்பட்டால் கூட மடிந்து விடுவார்களடா. மடையா, கற்புக்கரசி கண்ணகியை எறிந்தாயோ நீ? தானாதி பிள்ளை, என் காலை தொட்டு நீ மன்னிப்புக்கு உன்னை நான் உயிரோடு விடுகிறேன். கொலை களத்து கொலை மேடையிலே தலையை நீட்ட சொல், சந்தோஷமாக நீட்டி விடுகிறேன். இந்த உடலிலே உயிர் இருக்க
இருக்கும் முறை என் கரங்கள் 2 முன்காலை பற்றாதடா. அப்படி என்றால் கட்டபொம்மனுக்கு முன்னால் நீ பரலோகத்தை அடையப் போகிறாய். எப்போதே ஒத்துக்கொண்டு விட்டேன். என் வேந்தன் கட்டபொம்மனுக்காக என் உயிரை பரிசாக தர காத்திருக்கிறேன் என்று. கொல்லடா, இந்த உயிரை எடுத்துக் கொள்ளடா. ஏற்றப்பா, தானாதி பிள்ளை உயிர் குறிப்பதில் உறுதியாக இருக்கிறார். இவனை பாஞ்சால குறிச்சியில் மக்கள் அதிகமாக கூடும் சந்தையின் நடுவே இவனை தலை கீழாக தொங்கவிட்டு இவனது தலையை அறுத்து எறியுங்கள். இவனது உடலை இவனது குருட்டு மனைவிக்கு காட்ட அவளை உடனே இங்கே இழுத்து வாருங்க. சுவாமி, போருக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா? சந்தேக வேரடி. பல்லாயிரம் அப்பாவிகளின் உயிர் கொடுத்த உன்னத போர், பிழைக்க வந்த நாய்கள் துப்பாக்கி ஏந்தி போர் தொடுக்கும் மாதா பதப்போர், அஞ்சு அஞ்சு வாழ்ந்து விட்டால் உயிர் விஞ்சு விடும் என்று ஒப்பாரை சத்தவிடும் இன துரோகிகளுக்கு எதிரான போர். ஜக்கப்பா, சென்னெல்லும் சுவைமிகு திணையும் சோளமும் நறுவனமும் கவழ்ந்தோடும் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணிலே இரத்த வாடையும் பிணவாடையும் வீசு வலங்கோர காட்சி என் நெஞ்சை பிழிகிறது. ஜக்கப்பா, மடிந்த உயிர்கள் போதுவே, இருக்கும் என் உடன்பிறப்புகளையாவது காப்போம். கட்டபொம்மன் ஒருவன் மட்டும் சரணடைந்து விட்டால் எத்தனை உயிர்கள் மிஞ்சும் எண்ணிப்பார். அத்தா, வைகாசியிலும் வழிந்தோடும் தாமிரபரணியும் குளிராய் கோடையிலும் கொட்டி தீர்க்கும் குற்றாலமும் சூரனை வதம் செய்த செந்திலாண்டவனையும் கொண்ட கட்டபொம்மனுக்கு பயமா? பயமா? இல்லையடி. நாட்டு மக்களை மதையானைகள் துரத்தி வந்த போது மார்கொண்டு எதிர்த்தவன், சிங்கங்களின் அறல் சித்தம் கெட்டு தேடி சென்று ரசித்தவன். பயமில்லையடி. சிறியதாக இருந்தாலும் அழகாய் தோன்றும் எங்குள்ள மக்களின் இல்லங்கள் பரங்கியர்களின் பிறங்கி குண்டுகளுக்கு புகையாய் மாறுவதும், துண்டான பிஞ்சினுடலை எடுத்து மடி மீது வைத்து மகளே என பெற்றதாய் கதிர்வதையும் காண இன்னும் இந்த இதயத்திற்கு கனமில்லை அம்மா, கனமில்லை. வாழெடுத்து வீசும் போது எதிரே நிற்பவன் எதிரியாக தெரியவில்லை, என் தமிழனாக தெரிகிறான். என்னால் அவன் உயிர் வரிக்க முடியவில்லை அம்மா, என் உயிர் வரிக்க முடியவில்லை. அவன் வீர தமிழனாக இருந்திருந்தார் பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னின் இந்த கட்டபொம்மனுக்கு எதிராக அவன் வாழேந்தி இருக்க மாட்டான். எதிரியின் நண்பனை எதிரியாக நினைப்பது தானே மரபு. நாடெங்கும் பீரங்கி முழக்கம் கேட்கிறது. முன் வரிசை நின்று கட்டபொம்மன் போரிடாவிட்டால் போருக்கு பயந்து கோட்டைக்குள்ளே ஒளிந்து விட்டான் கட்டபொம்மன் என்று உங்களை குறை கூறுவார்கள். செல்லுங்கள் அத்தா, இந்த வீர வாளை ஏந்தி நீங்கள் போருக்கு சென்று வெற்றி வாங்கி சூடி வாருங்கள் அத்தா. ஒருவேளை உன் கட்டபொம்மன் போர்க்களத்திலே மடிந்து விட்டான். அப்படி ஒரு வார்த்தையை கூறாதீர்கள் அத்தா, கூறாதீர்கள். அந்த வார்த்தை என் காதுகளை எட்ட முன்னே இந்த ஜக்கம்மா மடிந்திருப்பாள் அத்தா, மடிந்திருப்பாள். உலக நியதி. கட்டபொம்மன் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? ஜக்கம்மா, ஒருவேளை உன் கட்டபொம்மன் போரிலே மடிந்து விட்டால் கூட நாம் அன்றாடும் நம் முருகப்பெருமானுக்கு செய்கின்ற பூஜைகளில் எந்த தவறும் இழைத்து விடாமல் முவ்வேளையும் அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஜக்கம்மா, நான் வருகிறேன். வெற்றிவேல், வீரவேல். ஏற்றப்பா, கட்டபொம்மனுக்கு விசுவாசமான இந்த டாக் இப்போது இங்கே சாக போகிறது. ஜானாதி பிள்ளை, கடைசியாக உன்னிடம் கேட்கிறேன், கட்டபொம்மன் எங்கே இருக்கிறான் என்று என்னிடம் சொல்லிவிடு. ஜாக்சன் துரை, மரண வாக்கு மூலம் கேட்கிறாயா? அடியேன் போர்க்களத்திலே மாண்டு விட்டால் கூட அத்தான் அடியேன் போர்க்களத்திலே உயிரை கொடுத்த மாலும் முன் என் வேந்தன் கட்டபொம்மரை காட்டிக் கொடுப்பதில்லையடா. இனமானம் உன்னை தடுக்கிறது. மரணத்தில் கூட இனத்துரோகம் என்பதை அறியாதவன், வாழ தெரியாத கோலை. பல ஆயிரம் கன்னி இளம் பெண்கள் நடனமாட அதை பாஞ்சாலங்குறிச்சியின் அரியணையிலே அமர்ந்து கண்டுகளிக்க உனக்கு கொடுத்து வைக்கவில்லை. உன் குருட்டு மனைவியை நீ சிறிதேனும் நினைத்து பார்த்தாயா?
அவளுக்கு நன்றாக தெரியும், என் மனைவி சௌந்தரவல்லிக்கு நன்றாக தெரியும். என்றாவது ஒரு நாள் இவன் போர்க்களத்திலே வாளேந்தி போரிலே மடிந்து போவான் என்று அது அவளுக்கு நன்றாக தெரியுமடா. தினம் தினம் அத்தார் அத்தார் என்று என் மார்பிலே துயில் இழந்தவள் இவன் மடிந்ததும் என் உடல்நிலைய கண்ணீரிலே அபிஷேகம் செய்வாள் என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். நீ சொல்வது அந்த குருட்டு மனைவிக்கு துரோகமாக உனக்கு தெரியவில்லையா? அவள் குருடி, நாட்டை ஆளப் போவதில்லை, நாட்டிற்கு நல்லதொன்றும் செய்ய போவதில்லை, வஞ்சகர்களை மாய்க்க வாளெடுந்து வீசப் போவதில்லை, வழிகாட்டியா யாருக்கும் துணை புரிய போவதில்லை. அடியேன் மரணத்தை அறிந்ததும் சிதைக்குள் சென்று விடுவாள். அவனது அந்த கதற்ற மனைவியை எங்கே? சிப்பாஷ் எனக்கும் அதுதான் ஆசை. நீ உன் ஆசை கணவனிடம் சொல். கட்டபொம்மன் எங்கே இருக்கிறான் என்று என்னிடம் சொல்ல சொல். நான் அவனை உயிரோடு விட்டு விடுகிறேன். அடையன், உன் குருட்டு மனைவி இவ்வளவு அழுதும் உனக்கு இன்னும் மனம் இறங்கவில்லை? அட பாவி, நான் செய்த தவறுக்கு வேண்டும் என்றால் என் உயிரை வேண்டும் என்றால் எடுத்து விடு. அவரை விட்டு விடு. பாட்டாயா, உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்துள்ளாள் என்று உனக்காக உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டார். இப்போது 2 உயிர்கள் எனது கையில். இறுதியாக கேட்கிறேன், கட்டபொம்மன் எங்கே இருக்கிறான் என்று என்னிடம் சொல்லிவிடு. நான் உன்னை உயிரோடு அனுப்பி விடுகிறேன். எப்போதே கூறிவிட்டேன், மரணத்தை பரிசாய் பெற தயாராகிவிட்டேன் என்று. திருந்தாத சன்னம், உன் போல் திருடி பிழைப்பவன் என்று. வாழ தெரியாத கோலை நீ. பச்சவளிடம் கூட்டிக் கொடுப்பதையும் காட்டிக் கொடுப்பதையும் கற்றறியாத கோளை. அதங்காத திமிர், அநியாய பேச்சு.